புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது. திமுகவின் வாக்குறுதிகளையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காப்பியடித்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் 2 நாள் பயணமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றுள்ளார். அங்கு காரைக்குடியில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட அவர் கானாடு காத்த நாளில் 61.78 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை திறந்து வைத்தார். காரைக்குடி கழனிவாசல் பகுதியில் 100.45 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள சட்ட கல்லூரியையும் திறந்து வைத்தார். பல்வேறு புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அப்போது உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய வீரமங்கை வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள் போன்றோரின் வீரத்தாலும் தியாகத்தாலும் சிவந்த மண் சிவகங்கை என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக மீது அரசியல் ரீதியான விமர்சனங்களை முன்வைத்தார். அப்போது திமுகவின் வாக்குறுதிகளையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காப்பியடித்து கூறி வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்ன எந்த வாக்குறுதியும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர் நிறைவேற்றல. 2011 அதிமுக தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாங்க தெரியுமா? 2011 சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர சாலை திட்டம்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? தென் தமிழ்நாட்டில் ஏரோ பார்க்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? 58 வயசு மேற்பட்டவங்களுக்கெல்லாம் இலவச பஸ் பாஸ்னு சொன்னாங்க, அதை பத்தி வாயை திறக்காதவங்க தான் இப்போ அடுத்த செட் பொய்ய வாக்குறுதியை வழங்கி இருக்காங்க.